இந்த சுப்ரீம் கோர்ட்ல செஞ்ச ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த டிஎம்கே, விசிகே, கம்யூனிஸ்ட், ஏஎஸ்எஃப், என்டிகே, இந்த சன் நியூஸ், நக்கீரன், இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கெல்லாம் யார் யாரெல்லாம் முட்டு கொடுப்பாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கு தெரியுங்களா? ஒரு வாயில செருப்பு குத்துட்டு இன்னொரு கையில சாணியை முட்டி வாயிலையும் தலையிலும் சும்மா நட்டார் முட்டார்னு போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நேற்று சுப்ரீம் கோர்ட். நேற்று சுப்ரீம் கோர்ட் இவங்க செட் பண்ண எல்லா ஃபேக் நரேட்டிவ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சன் நியூஸ் பாரு, இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி தங்கம் விலை உயர்வு, பூமிக்கடியில் தண்ணி உள்ளது, மண்டை ஓட்டுக்குள் மூளை உள்ளது அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு கேவலமா இருக்கு நம்மளுடைய ஊடகம். மேலும் இவங்க செட் பண்ண ஒரு ரொம்ப பெரிய ஃபேக் ப்ரொபகண்டா நரேட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. விஜய் தப்பி ஓடவில்லை, கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு விஜய் தப்பி ஓடவில்லை, காவல்துறை கட்டாயப்படுத்தியதால் தான் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இது மட்டும் இல்ல, தனி நீதிபதி தலையிட்டது தவறு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், போலீஸ் செய்த அராஜகம், இந்த மாதிரி இவங்க செட் பண்ண எல்லா ஃபேக் நரேட்டிவ்ஸும் நேத்து சுப்ரீம் கோர்ட் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிருக்கு. மேலும் இந்த கொத்தடிமைகளுக்கு முட்டு கொடுப்பானுங்களே சில யூடியூபர்ஸ், ஜேர்னலிஸ்ட், இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க தளபதி விஜய் அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கொடுங்க, இவரால் தான் இது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அங்க இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செருப்பை கைட்டி மட்டும் தான் அடிக்கல, மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையால அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டு அமைச்சிருக்காங்க. அப்ப மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 41 குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தப்பா தெரியல, பிகாஸ் அவங்களுக்கே தெரியும் இது அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லி. இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இந்த ஆளுங்கட்சி செய்த கேவலமான செயல் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிச்சு. நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 நடிகர்களை இறக்குங்க, 1000 யூடியூபரை இறக்குங்க, இல்ல நிறைய அரசியல் தலைவரை இறக்குங்க, எங்க அண்ணன் முட்டிய கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால கட் பண்ண முடியாது. ஏன்னா எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம்.